நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் இந்திய அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கும் என அக்கட்சியின் நிறுவன தலைவர் PLA ஜெகநாத் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மதுரையில் நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் எனும் தேசிய அரசியல் கட்சி தொடங்கப்பட உள்ளதை முன்னிட்டு அக்கட்சியின் நிறுவன தலைவர் PLA ஜெகநாத் மிஸ்ரா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அரசியல் அதிகார உரிமை அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் எனும் கொள்கையை கொண்ட அரசியல் இயக்கமாக நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தை தொடங்குகிறோம் என்று தெரிவித்தார். நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் விதத்தில் செயல்படும் என்றும் இந்திய அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கும் என்றும் தெரிவித்தார். மதுரையில் எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அரசியல் கட்சியின் தொடக்க விழா படு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. அரசியல் அதிகார உரிமை அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்து மத மக்களுக்கும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமாக எங்களது இயக்கத்தை நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். தூய காற்று, தூய மண்வளம், தூய நீரை எதிர்கால தலைமுறைகளுக்கு சந்ததிகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய பிரதான கொள்கையை மையப்படுத்தி நாங்கள் எங்களுடைய அரசியல் கட்சியினை துவங்க இருக்கின்றோம். இந்த துவக்க விழாவுக்கு மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளிலிருந்து கழக தோழர்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அண்டை மாநிலத்திலும் இருந்து பெருந்திரளாக கழக தோழர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நாளைய அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய துவக்க விழாவாக இது நிச்சயமாக அமையும். குறிப்பாக மதுரையை நாம் கூற வேண்டுமென்றால் புரட்சித் தலைவர் MGR அவர்கள் கழகத்தை தோற்றுவித்தது இந்த மதுரை மண். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கழகத்தை தோற்றுவித்தது இந்த மதுரை மண். தற்போது நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை மதுரையில் இருந்து தொடங்கியிருக்கின்றார். இந்த மதுரையில் தொடங்கக்கூடிய அத்தனை இயக்கமும் அரசியலும் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததாகத்தான் வரலாறு. அந்த வகையிலே எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்றக் கழகமும் இந்திய அரசியலில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். எங்கள் கட்சியின் பிரதான கொள்கையாக தொண்டர்கள் முதலில் தங்களுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும். இரண்டாவது, தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பொருளாதாரம், தொழில், வேலையை பார்க்க வேண்டும். மூன்றாவதாகத்தான் கழகத்தை பார்க்க வேண்டும் என்ற பிரதான கொள்கையை வைத்து எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தை நாங்கள் தோற்றுவிக்கின்றோம்.